தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். கார் பந்தயம் நடத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு? எப்ப டிக்கெட் எல்லாம் கொடுக்க போறாங்க? எப்ப போறான்? என்ன கார் பந்தயம்? ஆமா, அந்த சென்னைக்குள்ள ஏதோ கார் பந்தயம் நடத்த போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. என்ன புரியல எனக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக மாறியதுல இருந்து விளையாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கேலோ விளையாட்டு போட்டிகள் நடந்தது, செஸ் ஒலிம்பியாட் நடந்தது, அதை தொடர்ந்து கார் பந்தயம் வேற நடத்த போறாங்க. விளையாட்டு தலைநகரமா தமிழ்நாடே மாறப்போகுது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒலிம்பிக்க கூட கொண்டுட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒலிம்பிக் ஆமா ஆமா. சோ அந்த கார் பந்தயம் பத்தி கேக்குறீங்க? அந்த கார் பந்தயம் தான். கரெக்ட் தான் மேடம். தெரியல, நமக்கு எம்ஜிஆர் காலத்துல குதிரை பந்தயம் நடந்ததுல, அதெல்லாம் ஒரு பூட்டி இதுல கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்கு, உள்ள நடக்கும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கல்ல, எம்ஜிஆர் காலத்துல குதிரை பந்தயம், உதயநிதி காலத்துல கார் பந்தயம். அப்பனா வாழும் எம்ஜிஆர் அதிமுக சண்டைக்கு வந்துருவாங்க மேடம். அவரே ஒரு மேடையில் சொல்லிட்டாரு, என்ன வாழும் கலைஞர் வாழும் பெரியார் எல்லாம் சொல்லாதீங்கப்பா. நான் எப்பவுமே உங்கள் வீட்டின் செல்லப்பிள்ளை. செல்லப்பிள்ளை பாத்தீங்கல்ல, கார் பந்தயம் எல்லாம் விட போகுது. அப்படி அதுக்குன்னு செல்லப்பிள்ளை சொல்றீங்களா? மாண்புமிகு அமைச்சர் அவரு. ஓகே, மாண்புமிகு அமைச்சர் செல்லப்பிள்ளை அவர்கள். சரி, இந்த கார் பந்தயம் சம்பந்தமா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. என்னன்னா, மொத்தமா இந்த கார் பந்தயத்துக்கு 242 கோடி செலவு. இந்த 242 கோடியில 42 கோடி அரசு ஸ்பெண்ட் பண்ணோம். 200 கோடியை RRPL அப்படிங்கிற அந்த நிறுவனம், இதை நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இது கரெக்டா சொன்னோம் அப்படின்னா, மிக்ஜம் புயல் பாதிச்சுல சென்னை, நம்ம எல்லாம் களத்துல போய் ரிப்போர்ட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த காலகட்டத்துல இது சென்னையில் நடக்க வேண்டிய ஒரு கார் பந்தயம் தான் இந்த பந்தயம். ஆனா அப்போ நம்ம சுச்சுவேஷன் நமக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய அந்த தாழ்வான பகுதியிலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறது, மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுலயே அரசு இயந்திரம் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்துல இது போட்டா ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வரும் அப்படின்றதால அப்போ அது நடக்கல, தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா இருந்தாலும் கூட நம்ம ஓமந்தூரார் அந்த ரிச் ஸ்ட்ரீட் தாண்டி ஸ்ட்ரீட்டா போவோம் இல்லையா, போகும்போது ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல எல்லாமே பெரிய பெரிய ராட்சச டயர்கள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு சங்கிலி மாதிரியான ஒரு ஒரு நம்ம செவுரு சங்கிலி மாதிரியான போட்டு ஒரு செவுரு மாதிரிலாம் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னப்பா அது டிஃப்ரெண்டா இருக்கு, இதெல்லாம் இப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் அந்த சைட்ல இருந்து வரும்போது பில்லர்ல பெரிய ஆட் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி கார் ரேஸ் ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ரோட் எல்லாமே கூட புதுசா போட்டாங்க, நிறைய தூர் வரிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அப்படின்னு. இது என்னன்னா மேடம், ஸ்ட்ரீட் சர்க்கியூட், அதாவது நம்ம சாலைகள்லயே நடக்கக்கூடிய கார் பந்தயம். ஒரு காலத்துல எல்லாம் நீங்களும் இருந்திருப்பீங்க, நீங்க பிரபல பத்திரிகையில பிரபல நாளிதழ்ல ஒரு பெரிய இடத்துல இருந்தீங்க. அப்போ உங்களுக்கும் நீங்க செய்தி படிச்சிருப்பீங்க, நள்ளிரவுகளில் ரேஸ் நடத்தும் வாலிபர்கள் கைது. இப்ப கூட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பீச் பக்கம் எல்லாம் போனா 2 வீலர்ல வீலிங் எல்லாம் பண்றாங்க. இப்ப பசங்க சும்மா பண்றாங்க. அப்போ இப்ப நான் ரிப்போர்ட்டரா ட்ரைனிங் ரிப்போர்ட்டரா இருக்கும் போதெல்லாம் நைட் ஷிஃப்ட்ல முக்கியமான எங்களுக்கு ஒரு வேலை என்ன தெரியுமா, இங்க கமிஷனர் ஆபீஸ்ல எங்கேயோ செய்தி வந்துடும், இந்த மாதிரி இங்க இந்த மெரினா சாலையில பசங்க ரேஸ் விடுறாங்க, போய் உடனே பாருங்க அப்படின்ட்டு. அங்க போனா பசங்க சொல்லிட்டு ரேஸ் விட்டுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கைது நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நியூஸ் வரும், நம்ம எல்லாம் கேரி பண்ணுவோம், இந்த மாதிரி செய்தி. ஆனா இது அபிஷியலான எப்படி இருக்கும், பசங்க அப்போ ஒரு சின்ன லெவல்ல ஏதோ அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி வட சென்னையுடைய பசங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. வட சென்னை ஆட்டோ ரேஸ் கூட நடக்கும். ஆட்டோ ரேஸ் மட்டும் வட சென்னை மட்டும் இல்ல, தென் சென்னை, மத்திய சென்னை எல்லா பசங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதை அபிஷியல் ஆக்குனா என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? இது எப்படின்னா, RRPL சொல்லிட்டு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ஓனர் அகிலேஷ் ரெட்டின்னு ஹைதராபாத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் இந்தியாவில இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ரேஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஏன் இவர் நடத்துறாரு அப்படின்னா, சர்வதேச அளவுல FIA, ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க சர்டிபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான், ஒரு நிறுவனத்துக்கு ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க நடத்த முடியும். இப்ப அந்த FIA சவிதா சர்டிபிகேஷன் கொடுத்தாதான் நீங்க நடத்துவீங்க. அங்க ஏதோ ஒரு மாநில அரசோட, அங்க இருக்கக்கூடிய மாநில அரசோட சேர்ந்து இதை நடத்துவீங்க. இது இப்படிதான் நடக்கும்.
அந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் தான் வந்து தமிழகத்துல வந்தது. உதயநிதி அவர்கள் வந்து இந்த நீங்களே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கப்புறம் நிறைய முன்னெடுப்புகள் நடந்தது. அது ஒரு முக்கியமான முன்னெடுப்பா இதை சொல்றாங்க. ஸோ அதுல வந்து அந்த எக்ஸாம் புயல் வந்தாலும் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ வந்து மீண்டும் வந்து இது நடத்துறதுக்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. நடத்திட்டு வேணும். அது நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கூடுதல் வருவாய் கிடைக்கும்ல. டிக்கெட் விற்பனை நடக்கும், வெளியில சுண்டல் கடை போடுவாங்க. என்ன பொருளாதார உயரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம விமர்சனமா சொல்லல, இது மொத்தமா 242 கோடி இல்லையா? இதுல வந்து 200 கோடி அந்த RRPL நிறுவனம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கான விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த 42 கோடி மாநில அரசு செலவு பண்ணும். 42 கோடியிலயும் வந்து முக்கியமா அவங்க வந்து இந்த மெயின்டெனன்ஸ்க்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க. ரோடு போடுறது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இது பண்றது, அதுக்கான விஷயங்களை தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கோர்ட் வந்து பப்ளிக் லிட்டிகேஷன் மனு ஒரு பொதுநல வழக்குல வந்து கோர்ட் என்ன சொல்லிட்டு இருக்கு, 42 கோடி திருப்பி நீங்க அந்த நிறுவனத்திற்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாங்க முடியும்? நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க, இந்த 42 கோடியை வாங்குறது அவ்வளோ லேட்ஸ்பட்ட காரியம் கிடையாது. ஏன்னா 42 கோடியிலையும் வந்து அவங்க மெயின்டெனன்ஸ்க்கான விஷயங்கள் பண்ணுவாங்க. குறிப்பா அந்த ரோடு, அந்த மவுண்ட் ரோடு, அந்த ஒரு சர்க்கியூட் இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோடு, அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல கடந்து இப்படி போற ரோடு, அது எல்லாமே வந்து அங்க எல்லாமே ரோட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ரெடி பண்ணி அது எல்லா மெயின்டெனன்ஸ்க்கான ஒர்க்கு காசு அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு போது அந்த ஸ்பெண்ட் பண்ண காசை யார் தருவா? உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க ஒரு 4 டயர் அடக்கிட்டு 42 கோடின்றாங்க கிட்டத்தட்ட. இல்ல அது எப்படின்னு தெரியல, நீங்க அதுலயும் போறீங்க. அதுல அந்த அளவுக்கு தெரியல நமக்கு. என்னன்னா இப்போ இது ஒரு 4 செவர் இருக்கு, இந்த செவர்ல வந்து பெயிண்ட் அடிச்சிட்டோம், ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா, இல்லப்பா இந்த கலரை பிடிக்கல, நீங்க எனக்கு கொடுத்த காசை கொடுத்துருங்க. நான் எப்படி கொடுப்பாங்க? ஏங்க நான் தான் பெயிண்ட் அடிச்சிட்டோமேங்க, அதை எப்படி நாங்க கொடுக்க முடியும்? நீங்க வேணா எக்ஸ்ட்ரா கொடுங்க, நாங்க மேல ஒரு பெயிண்ட் அடிக்கணும், இப்படிதான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சிக்கலில் தான் தற்போது தமிழக அரசு சிக்கி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ 42 கோடியில் அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் செலவு பண்ணதால அந்த அமௌண்ட் அவங்க எப்படி வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னா கோர்ட் இன்னொன்று சொல்லியிருக்கு, நீங்க வந்து போற ஸ்ட்ரீட் சர்க்யூட் வச்சிருக்கீங்க, ஸ்ட்ரீட் சர்க்யூட் எல்லாமே நம்ம ரோடு தான். ஸோ அங்க வந்து குறிப்பா ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்து எவ்வளவு நோயாளிகள் இருப்பாங்க. ஸோ அந்த நோயாளிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் சைலன்சர்லாம் யூஸ் பண்ணி அந்த சவுண்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பந்தயத்தை நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆர்வலர்கிட்ட கேட்டோம், என்ன இது எப்படி அப்படின்னு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி பந்தயத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் காருக்கு வரக்கூடிய அந்த சவுண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு தனித்துவமான பீட். அந்த பீட்டு அந்த சவுண்டு தான் வந்து இந்த பந்தயத்தோட ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டே. அதை பாக்குறதுக்கும் அதை கேட்கறதுக்கும் அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு ரசிக்கிறதுக்கு தான் வந்து கூட்டம் வருவாங்க. அங்கேயே நீங்க கூட்டிட்டு போய் சைலன்சரை வைங்க, அதை வைங்க, இதை வைங்கன்னு அங்க ரெகுலேட் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே எல்லாம் போட்டுச்சுன்னா பேட்டரி வண்டி ஓடுற மாதிரி இருக்கும். அது யார் கேட்பா? பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போகும்போது கூட கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கிங்க, அதுக்கப்புறம் ஸ்பீடா போய்க்கிங்க. இதெல்லாம் ஒரு இதுதானே. ஹாஸ்பிட்டல் பக்கம் போகும்போது கூட கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி போய்க்கங்கப்பா, சத்தம் போடாம போங்க, ஆர்ன் அடிக்காம போங்க, ஹாஸ்பிட்டல தாண்டணும்னா ஸ்பீடா போய்க்கிங்க. இதெல்லாம் ஐடியா பண்ணாம என்ன போங்க. அது ரேஸ் மேடம், ஸ்பீடா ரேஸுக்கு போயிட்டே இருப்பான். எல்லாம் ஸ்லோ பண்ண வண்டிய அமைதியா போ, அப்புறம் ஸ்பீட. இது ஒரு ரேஸா? நான் கேக்குறேன், இப்படி நடத்தினா அது ஒரு ரேஸாவா இருக்கும்? சோ அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி சைலன்சர் எல்லாம் போற ஐடியா நல்லதே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம நார்மல் வண்டி, இப்ப நம்ம புல்லட் எடுத்துட்டு போறதுக்கும் பேட்டரி வண்டி எடுத்துட்டு போறது இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். பேட்டரி வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படியே சத்தமே இல்லாம போவான். என்னடா போறான், ஆனா ஒன்னும் சத்தம் வர மாதிரி. நம்மளே இப்ப நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு பேட்டரி வண்டி. ஆனா ஸ்டார்டிங்ல வரும்போது என்னடா இப்போ அப்படியே போறான், ஒண்ணுமே சவுண்டிங் எல்லாம் வரல, நம்மளே ஒரு அன்யூஷுவலா தான் பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இங்க வந்துச்சுன்னா, அதுவே வந்து ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ல பேஷனோட இருக்கவங்க ரொம்ப கம்மி இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப கம்மி. வந்து இருங்காட்டுக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க வச்சு பண்ணிருந்திருக்கலாம். கரெக்ட் இருங்காட்டுக்கோட்டை. ஆனா இது என்ன, இதுதான் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்னு சொல்றாங்க. ஸ்ட்ரீட் சர்க்கியூட்னா என்ன, தெருக்களில் தான், சாலைகளில் தான் நடத்தக்கூடிய ஒரு பந்தயமாக வந்து இது இருக்கு அப்படிங்கறதாலதான் வந்து ஸ்ட்ரீட்ஸை வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு சென்னை மாநகராட்சியோடைய நேத்து பட்ஜெட் சாலை சீரமைப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. சாலை சீரமைப்பு மட்டும். சாலை சீரமைப்புக்கு மட்டும். இந்த லாங்குவேஜ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. அவர் இப்ப இன்ஸ்டால சேர்ந்து 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் பாத்தீங்களா? பாஸ்கர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தலைவனுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அவரோட இதுதான் நீங்க தீவிர ரசிகையா மாறிட்டு வர. நீங்களும் ரசிகீங்களா? நீங்களும் ரசிகர் தானே, எல்லாம் பார்க்க வேண்டியது தானே. சோ ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ங்கிறது அதுதான், அது ஸ்ட்ரீட்ல நடத்தாவணுங்கிறதால தான் இப்படி விஷயம். சோ நம்ம என்ன சொல்றோம்னா,
இதுல வந்து இப்போ அடுத்த கட்டமா கோர்ட் சொன்ன மாதிரி அந்த 42 கோடியை வந்து அந்த நிறுவனத்திலிருந்து வாங்குறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஆனா அது வந்து அதுக்கான விஷயங்களை தமிழக அரசு எப்படி செய்யும், ஒருவேளை மேல்முறையீடு எதுவும் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அது வந்து எழுந்திருக்குது. பாப்போம் நம்ம அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படாம ரிமோட் கார் வச்சு ஓட்டிட்டு போயிருந்திருக்கலாம். புரியல, ஐடியா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது ரிமோட் காருங்க, அத சொன்னங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு போகுது. ஆனா எதிர்கட்சிகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, 42 கோடி எப்ப திருப்பி தர போறீங்க உதயநிதி ஐயா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 42 கோடினா சும்மாவா, கை காசை போட்டா திருப்பி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட அப்படின்னா தேவையில்லா சனியை தூக்கி பனியன்ல போட்ட மாதிரிதான். இது வந்து ஒரு விளையாட்டு தலைநகரமா மாத்துறதுன்னா சும்மா வாங்க வேணும். அப்படி இல்ல, நீங்களே சொன்னீங்களே இப்ப இருங்காட்டுக்கோட்டையில இருக்குன்னு சொன்னீங்க. இருங்காட்டுக்கோட்டையில வந்து அதுக்கான ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. வருஷம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 6 மாசம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எம்ஆர்எஃப் வந்து அவங்க எம்ஆர்எஃப்ல இருந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் உங்க ஸ்பான்சர்ஷிப்போட வந்து அங்க வந்து பிரம்மாண்டமா நடக்குது. இன்னும் விட்டா அங்க நடக்கும்போது வந்து சைட்ல வந்து பார்வையாளர்கள்லாம் வந்து மது குடிச்சுக்கிட்டே வந்து ரேஸை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய சலுகைகள்லாம் வந்து பண்ணி கொடுத்து அங்க ஒரு இடம் வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாலும் யாருமே கேட்க போறது இல்லை. ஏன்னா வந்து அதுக்கே ஒதுக்கப்பட்டதும் அது எங்கேயோ அவுட் ஆஃப் த சிட்டில எங்கேயோ பண்ணாலும் யாருமே கேட்க போறது இல்லை. ஆனா நீங்க நடுவுல கொண்டு வந்து ஸ்ட்ரீட்ல வைக்கிறீங்க அப்படிங்கறதால தான் ஒரு விமர்சனமா இருந்துச்சு. இப்ப அந்த விமர்சனம் எங்க கொண்டு வந்து விட்டுருன்னா இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. என்ன எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பத்தியா? ஆமா, அப்படின்ற மாதிரி வந்து எவன் பார்த்து வேலைடாது அப்படிங்கிற மாதிரி இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இது இப்ப அடுத்து எப்படி போவோம், இந்த சிக்கல்ல இருந்து எப்படி தமிழக அரசு வெளில வரும் அப்படிங்கறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து டெவலப் ஆகணுங்கிறது முக்கியம் தான். இப்ப ஒடிசா கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒடிசா கவர்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒடிசா கவர்மெண்ட் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்றதே ஒரு நம்ம வீடியோவா ஒரு நாள் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அந்த இதுல நம்ம தமிழ்நாடும் வந்துச்சு அப்படின்னு நமக்கு சந்தோஷம். இன்னும் ரத்தம் பாயுது இல்ல, நிச்சயமா நம்ம சந்தோஷம் தான். பட்னா வந்து அதுல வந்து ஒரு கூடவே ஒரு பொறுப்புணர்ச்சியோட கூடிய இந்த விஷயத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து. ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட்ல நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு மேடம்? 8 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. 8,30,00,000 கோடி நமக்கு வந்து கடன் இருக்கு. வெறும் கடன் மட்டும். சோ கடனுக்கு மட்டுமே வட்டியா முதல் மாநிலம் கடன்ல கொஞ்சம் பெருமையா கூட சொல்லிக்கலாம். முதல் மாநிலம் கடன்ல பெருமையா சொல்லிக்கலாம் மேடம். பாஸ் ஆன ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவன் தான் பெருமையா சொல்லணும் மேடம். நான் இத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிறேன், இத்தனை சப்ஜெக்ட்ல நாம தான் ஃபெயில் ஆகிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட்னா எப்படி அது ஒத்துக்க முடியும்? ஸோ கடன் வாங்குறது ஒன்றும் பெருமை இல்லை. ஸோ அதையும் வந்து மீட் அவுட் பண்றதுக்கான விஷயங்களை அரசு செய்யணும். இந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க. கண்டிப்பா இன்னொரு விஷயத்துல பொறுப்பா பேசுவோம். நன்றி.